இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு நம்பிக்கை குளியல். அது என்ன நம்பிக்கை குளியல்? குளிக்கிறதுனா சாதாரணமாக குளிக்கலாம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். கங்கை, காவிரி, கோதாவரி, ராமேஸ்வரம், காசி இதிலெல்லாம் புனித குளியல் குளிக்கலாம். இது தீர்த்தவாரியில் போய் தண்ணி எடுத்து புரோஷனம் பண்ணிக்கலாம். அது என்ன நம்பிக்கை குளியல் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. கடவுளை நம்பினார் கைவிடப்படார். இந்த வாசகமெல்லாம் கேட்டு 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 நம்ம மனம் பண்பட்டு இருக்கும். ஆனால் இந்த நம்பிக்கை குளியல்ங்கிற தலைப்பில் வாழ்வில் நடந்த சில அனுபவ முத்திரைகளை, என் முன்னோர்கள் சொன்னதை, படித்ததை, பார்த்ததை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அண்மையில் சில தினங்களுக்கு முன்பு மாசி மகம் வந்தது. அடியேன் அன்றைய தினம் கும்பகோணத்தில் புகழ்வாய்ந்த கங்கையும் காவிரியும் கோதாவரியும் சங்கமிக்கிற இடம்னு சொல்லுவாங்க அந்த மகாமக குளத்தை. தமிழ்நாட்டில் 1000 புண்ணிய பூமி இருந்தாலும் கும்பகோணத்துக்கு கோவில் நகரம்னு பேர். ஏன்னா அந்த காலத்தில் தஞ்சாவூர் ஜில்லாலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் எங்கு பார்த்தாலும் கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்ங்கிற மாதிரி எங்கு பார்த்தாலும் கோவில்கள், புண்ணிய தலங்கள், அற்புதமான தல விருட்சங்கள், புண்ணிய தீர்த்தங்கள்னு எல்லா இடமே இருக்கும். கும்பகோணத்துக்கு போயிட்டா சொல்லுவாங்களா அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம், மே மாதம் குழந்தைகளை கூட்டிகிட்டு கும்பகோணம் போ, கோவிலையா சுற்று, முடிஞ்சிடும், உடனே ஸ்கூலில் சேர்த்துடலாம்பாங்களாம். அவ்வளவு திருக்கோவில்கள் அடைந்திருக்கக்கூடிய புண்ணிய பூமி, கோயில் நகரம் கும்பகோணம். ஒரு பெரிய வளர்ச்சியான நகரம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம், மாசி மகத்தன்னைக்கு அதிகாலை பொழுது அந்த குளத்தை சுற்றி சுற்றி வந்தேன். தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மனிதர்கள், ஆயிரக்கணக்கு இல்லை, கண்டிப்பாக அன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க மாசி மகத்தன்னைக்கு. அது தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, கோவை, சேலம், நாமக்கல், ஈரோடு, எல்லா இடத்துலேருந்து. இது மட்டும் இல்லாமல் பாம்பே, கல்கட்டா, டெல்லி, வெளி மாநிலம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து. சும்மா நான் அவங்களெல்லாம் அதிகாலை நேரத்தில் அப்படியே ஒரு தேநீர் கடையிலேருந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லை, இந்த மாசி மகத்தில் இங்கே குளித்தா நம்முடைய பாவங்கள்லாம் போகுது. அதில் சில பேர் பேசுகிறாங்க, கங்கையில் போய் குளிக்கலாம், காசியில் குளிக்கலாம், ராமேஸ்வரத்தில் குளிக்கலாம், ஏன் சபரிமலைக்கு போகிறவங்க பம்பையில் தீர்த்தவாரி பண்ணலாம், ஆனால் மகாமக குளத்தில் குளிக்கிற மாதிரி புண்ணியம் கிடையாதுன்னாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அன்று மாலை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற அற்புதமான மாசிமக பெருவிழாவில் அடியனுடைய சொற்பொழிவு நடந்தது. நிறைய பேர் ஜெயா தொலைக்காட்சி பார்க்குறவங்க வந்து என்கிட்டையும் அந்த கோவிலை மிக நெறியோடு வழி நடத்தக்கூடிய அறநிலையத்துறையை சார்ந்த அன்பர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய சவுந்தரராஜன் சார், அங்கே அந்த கோவிலை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு மாமனிதர், நிறைய கோவிலுக்கு அன்னதானங்கள், கைங்கரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த மனிதர், அன்றைய நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்தவர், எல்லார்ட்டையும் வந்து அவங்க இந்த தீர்த்தவாரி பெருவிழாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நேராக உள்ளே போய் காசி விசாலாட்சி தாயாரை பார்த்தோம். காசி விஸ்வநாதர் தாயார் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோடனே தீர்த்தவாரி பெருவிழாவுடைய சிறப்பை குறித்து அங்கே உள்ள சிவாச்சாரியார் சொன்னார். வியந்து போயிட்டேன். இப்போ பங்குனி உத்திரம், இன்னும் சொல்லப்போனால் மாசி மகத்தன்னைக்கு நம்ம போயிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க நம்ம ஊரில். உங்களுக்கு தெரியும், கந்த சஷ்டிக்கு ஒரு சிறப்பு, அனுமன் ஜெயந்திக்கு ஒன்று, ராமநவமிக்கு ஒன்று. ஆனால் இந்த தீர்த்தவாரி பெருவிழாவில் அந்த குளத்தில் குளிச்சுட்டா அந்த நவக்கன்னிகள்னு அத்தனை பேரும் அன்னைக்கு கூடுறதா ஐதீகம். 100 வருஷம் 200 வருஷம் இல்லை, 1000 வருஷத்துக்கு முற்பட்டு அந்த கோவிலில் வைக்கப்பட்ட அந்த சிலைகளுடைய கன்னிமார்களுடைய முகம் பார்த்தா வடநாட்டு கன்னியர்கள், தமிழ்நாட்டு கன்னியர்கள், கங்கை, காவிரி, கோதாவரி இருக்கா, அதே மாதிரி வடநாட்டு கன்னியர்கள். வியந்து போனேன். அதுக்கு அவர் சொன்னார், இந்த குளத்தில் 1,00,000 பேர் குளித்தா புண்ணியம் கிடச்சிருமேன்னு. சிவாச்சாரியார் சொன்னார், குளிக்கிறது முக்கியம் இல்லை சார், நம்பிக்கையோடு குளிக்கணும். அப்படி தான் ஒருத்தர் குளிக்க வந்தார், வடநாட்டுக்காரரு. அப்படி குளித்து காலை உள்ளே விடும்போது தண்ணி அவரை இழுத்துருச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க துணைவி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தினாங்க. அப்போ 10 பேர் காப்பாற்ற போனும்போது அந்த மாமி சொன்னாங்க, யார் தப்பு செய்யலையோ அவங்க தான் இந்த தீர்த்தவாரிக்குள்ளே விழுந்து காப்பாற்றணும், தப்பு செஞ்சவங்க தொட்டுட்டா அவரும் போயிடுவார், நீங்களும் போயிடுவீங்கன்னொன்று எல்லாரும் பின்னுக்கு வந்துட்டாங்க.
24 வயசு ஒரு பையன் கட்டியிருந்த வேட்டியை கழட்டி போட்டு உள்ளே போய் தண்ணியில் போனவரை எடுத்து காப்பாற்றிட்டாங்க. இது காப்பாற்றின இளைஞனை பாராட்டாமல் எல்லாரும் திட்டினாங்க. நீ பாவம் செய்யலையா, பாவம் செய்யாதவங்க தானே காப்பாற்றணும்னு சொன்னபோது அவன் சொன்னான், நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்மையில் இருக்கக்கூடிய மயான பூமியில் வேலை பார்க்குற புலையனுடைய புள்ள, காலையில் எப்போதும் வருவேன், மண்ணை எடுத்து பல்லு விளக்கி இந்த தண்ணியில் வாய் கொப்பளிப்பேன். நிறைய பேர் இங்கே குளிப்பாங்க. அதில் ஐயர்கள்லாம் இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது வந்தவங்களுக்கு சொல்லுவாங்க, பிண்டத்தை போட்டு திரும்பி பார்க்காம 3 முக்கு முக்கிட்டு மகாமக குளத்துலேருந்து எந்திரிச்சு போங்க, பாவமெல்லாம் போயிடும், பாவமெல்லாம் போயிடும்னு. நான் 24 வயசு வரைக்கும் பாவம் செஞ்சுருந்தாலும் முக்கி அவரை காப்பாற்றும் போது பாவம் போயிடுமேங்கிற நம்பிக்கையில் காப்பாற்றினேன்னு. இப்போ சிவாச்சாரியார் எனக்கு சொன்னார், 1,00,000 பேர் மாசி மகத்தில் மகாமகத்தில் குளிக்கலாம் சார், 1,00,000ல் ஒருத்தர் தான் நம்பிக்கையோடு குளித்து சிவபதம் அடைகிறாங்கன்னு. எனவே கோவிலுடைய தீர்த்தவாரி பெருவிழா குளங்களில் குளிக்கின்ற போது சிவாய நம என்கின்ற மந்திரத்தோடு குளிப்பதல்ல, கடவுள் நம்மை காப்பார், வீடு பேறு தருவார் என்று நம்பிக்கையோடு குளிக்க வேண்டும். அந்த வகையில் அண்மையில் நடந்த கும்பகோணம் மாசிமக விழாவும் அந்த திருக்கோயிலை வழிநடத்திய நம்முடைய சவுந்தரராஜன் சாருடைய செயல்பாடும் மக்கள் அந்த திருக்கோயிலை தூய்மைப்படுத்திய விதமும் கண்கொள்ளா காட்சி. நாம் அடுத்த மகத்திற்கு செல்வோம், ஜகத்திற்கு பெருமை சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.